everyone, welcome to our channel. In the video la chapter 13 magnetic effects of electric current la part 3 video பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற first topic electromagnetic induction. நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு current carrying conductor magnetic field ல place பண்ணும்போது such that the direction of the current அந்த current ஓட direction magnetic field க்கு perpendicular-ஆ இருக்கும்போது நமக்கு ஒரு force exert ஆகும். இந்த force தான் நம்ம conductor move ஆகிறதுக்கு reason-ஆ இருக்கும். இப்போ நம்ம ஒரு situation imagine பண்ணிக்கலாம் such that என்னன்னா ஒரு கண்டக்டர் மூவ் ஆகுது எங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுது இல்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு ஒரு ஃபிக்ஸ்டு கண்டக்டர் இருக்கிற இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு அத மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம இமேஜின் பண்றோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஜெனரேட் ஆகுது மைக்கேல் ஃபாரடே அவர்தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணிருக்காரு that is moving magnet can be used to generate electric currents அவர் என்ன டிஸ்கவர் பண்ணிருக்காரு அப்படின்னா மேக்னெட் மூவ் ஆகும் போதோ எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் ஜெனரேட் ஆகும் அப்படின்றத அவரு கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 13.8 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் டேக் a coil of wire AB having a large number of turns ஒரு coil of wire நம்ம எடுத்துக்கிறோம் அதுல நிறைய டர்ன்ஸ் இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் தட் இஸ் அப்படியே சுத்தி சுத்தி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் connect the end of the coil to a galvanometer அந்த காயிலோட எண்ட்ஸை ஒரு கேல்வனோமீட்டர்ல நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் டேக் a strong bar magnet and move its north pole towards the end B of the coil ஒரு பார் மேக்னெட் நம்ம எடுத்துக்கணும் அந்த பார் மேக்னெட்டோட நார்த் போல காயிலோட பி சைடு அந்த எண்டுக்கு நம்ம கிட்ட மூவ் பண்றோம் சோ இதான் பார் மேக்னெட் இந்த பார் மேக்னெட்ல நம்ம என்ன பண்றோம் இந்த பி காயிலோட பி சைடுல நம்ம கிட்ட மூவ் பண்றோம் there is a momentary deflection in the needle of the galvanometer say to the right என்ன ஆகுது அப்படின்னா இந்த galvanometer இருக்குல்ல இதுல இந்த galvanometerல deflection ஏற்படுது that is அந்த needle right sideல மூவ் ஆகுது உங்களுக்கு தெரியும் இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த needle right இந்த சென்டர்ல இருக்கிற needle இந்த right sideல மூவ் ஆயிருக்கு this indicates the presence of current in the coil AB இது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இதுல இருந்து இந்த காயில் ஏபி இருக்குல்ல இந்த காயில்ல கரண்ட் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது the deflection becomes zero the moment the motion of magnet stops இந்த டிஃப்ளெக்ஷன் ஜீரோ ஆயிடும் எப்போ இந்த மேக்னெட்டோட மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆன உடனேவே இந்த டிஃப்ளெக்ஷன் ஜீரோக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க நீடில் ஜீரோக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க Now withdraw the north pole of the magnet away from the coil. இப்ப next என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த பார் மேக்னெட் இருக்குல்ல இதோட நார்த் போல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் இந்த பி சைடுக்கு கிட்ட கொண்டு வந்துட்டே இருந்தோம் இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த பார் மேக்னெட்டோட நார்த் போல இந்த காயில்ல இருந்து தூரமா கொண்டு போறோம் now the galvanometer is deflected towards the left இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த galvanometer லெஃப்ட் பக்கமா டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க that is the needle சென்டர் பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகுது showing that the current is now set up in the direction opposite to the first இந்த பார் மேக்னெட்டை இந்த காயில்ல இருந்து தூரமா மூவ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ஷன் இந்த நீடிலோட டிஃப்ளெக்ஷன் லெஃப்ட் பக்கமா மூவ் ஆகுது தட் இஸ் சோ என்ன ஆகுது அப்படின்னா the current ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம் place the magnet stationary at a point near the coil இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அந்த பார் மேக்னெட்டை காயில் பி சைடுக்கு கிட்ட கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த பார் மேக்னெட்டை இந்த காயிலோட தூரமா கொண்டு போனாங்க அப்போ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஆப்போசிட்ல இருந்தது ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல காட்டுச்சு அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைம் நீடில் ரைட் சைடு மூவ் ஆச்சு செகண்ட் டைம் தட் இஸ் அவே ஃப்ரம் த காயில் கொண்டு போகும்போது பார் மேக்னெட்டை நீடில் லெஃப்ட் சைடு மூவ் ஆச்சு இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பார் மேக்னெட்டை ஸ்டேபிளா ஒரே இடத்துல வைக்கிறாங்க ஸ்டேஷனரி பாயிண்ட்ல வைக்கிறாங்க பிளேஸ் த மேக்னெட் ஸ்டேஷனரி அட் அ பாயிண்ட் நியர் த காயில் காயிலுக்கு கிட்ட ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த மேக்னெட்டை வைக்கிறாங்க
keeping its north pole towards the end B of the coil such that அதோட north pole வந்து coil B க்கு B sideல பக்கத்துல இருக்கிற மாதிரி வைக்கிறாங்க. We see that the galvanometer needle deflects towards the right when the coil is moved towards the north pole of the magnet. So இதுல என்ன தெரியுது அப்படின்னா இந்த galvanometer needleல வந்து திருப்பியும் right sideல வந்து மூவ் ஆகுது. எப்போ when the coil is moved towards the north pole of the magnet. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா மேக்னெட்டை வந்து ஸ்டேஷனரியா வச்சுட்டு இப்போ அந்த காயில வந்து மூவ் பண்றாங்க. மேக்னெட் எப்படி வச்சிருக்காங்கன்னா அதோட நார்த் போல் வந்து அந்த பி சைடு கிட்ட வர மாதிரி வச்சுட்டு ஸ்டேஷனரியா ஃபிக்ஸ் பண்ணிட்டு காயில வந்து மூவ் பண்றாங்க. we see that the galvanometer deflects towards the right when the coil is moved towards the north pole of the magnet. அந்த காயில மேக்னெட்டோட நார்த் போல் கிட்ட மூவ் பண்ண galvanometer needleல deflection தெரியுது. that is அது right side வந்து அந்த needle மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Similarly, the needle moves towards left when the coil is moved away. இப்ப திருப்பி என்ன பண்றாங்கன்னா இந்த காயில வந்து திருப்பியும் பேக் அப்படியே எடுத்துட்டு போறாங்க. தூரமா எடுத்துட்டு போக இந்த galvanometer needleல வந்து deflection ஏற்பட்டு அது left சைடா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. When the coil is kept stationary with respect to the magnet, the deflection of the galvanometer drops to 0. என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த காயில வந்து ஸ்டேஷனரியா வச்சுட்டு இந்த காயில வந்து ஸ்டேஷனரியா ஒரே பிளேஸ்ல வச்சுட்டு இந்த பார் மேக்னெட்டையும் ஸ்டேஷனரியா வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா galvanometer needle வந்து 0க்கு வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. A galvanometer is an instrument that detect the presence of current in a circuit. galvanometer வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சர்க்யூட்ல வந்து கரண்ட் இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்கு டிடெக்ட் பண்றதுக்கு தான் வந்து galvanometer வந்து யூஸ் பண்ணுவாங்க. The pointer remains at 0. Pointer வந்து remains at 0. For 0, the current flowing through it. It can deflect either to the left or to the right of the 0 mark depending on the direction of the current. Needle வந்து லெஃப்ட்டுக்கு இல்ல வந்து ரைட்டுக்கு வந்து மூவ் ஆகும். எப்படின்னா டிபெண்டிங் ஆன் த கரண்டோட டைரக்ஷனை பொறுத்து தான் வந்து அது வந்து நீடில் ரைட் சைட் மூவ் ஆகிறதும் லெஃப்ட் சைட் மூவ் ஆகிறதும் வந்து இருக்கு. You can also check that if you had moved south pole of the magnet towards the end B of the coil. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா சவுத் போல் மேக்னெட்டோட சவுத் போல வந்து காயில் பி சைட்ல வந்து மூவ் பண்றாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்லயும் என்ன பண்ணியிருந்தோம்னா நார்த் போல் ஆஃப் த மேக்னெட்டை தான் வந்து காயிலோட பி சைட்ல வந்து மூவ் பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா சவுத் போல் ஆஃப் த மேக்னெட்டை வந்து காயிலுக்கு பி சைட்ல வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. The deflections in the galvanometer would be just opposite to the previous case. இப்ப என்ன ஆகுதுன்னா நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் வைக்கும் போது எந்த சைட் டிஃப்ளெக்ஷன் இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து டிஃப்ளெக்ஷன் காட்டும் galvanometerல அப்படின்னு சொல்றாங்க. When the coil and the magnet are both stationary. இப்போ என்ன சொல்றாங்கன்னா காயில் அதுக்கப்புறம் மேக்னெட் ரெண்டுத்தையுமே வந்து ஒரு ஸ்டேஷனரி பொசிஷன்ல வைக்கிறாங்க. There is no deflection in the galvanometer. galvanometerல எந்த டிஃப்ளெக்ஷனுமே இருக்காது. அந்த ஜீரோவை தான் வந்து பாயிண்ட் பண்ணும். It is thus clear from this activity that motion of a magnet with respect to the coil produced an induced potential difference. இந்த ஆக்டிவிட்டில இருந்து என்ன கிளியரா தெரியுது அப்படின்னா the magnetோட motion with respect to the coil. இந்த காயிலோட மோஷனும் இந்த மேக்னெட்டோட மோஷனும் இது ரெண்டும் சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகுது. இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கிரியேட் ஆகுது இந்த சர்க்கியூட்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்டிவிட்டி 13.9 வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 13.8 அந்த ஆக்டிவிட்டியில வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு மேக்னெட் அப்புறம் கரண்ட் கேரிங் காயில் ரெண்டு யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஆக்டிவிட்டியில வந்து ரெண்டுமே வந்து காயில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். Take two different coils of copper wire having large number of turns. ரெண்டு different coils of copper wire வந்து எடுத்திருக்கோம். ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய
turns இருக்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்திருக்கோம். Insert them over a non-conducting cylindrical roll as shown in figure 13.17. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நான் கண்டக்டிங் சிலிண்ட்ரிக்கல் ரோல் வந்து அதுக்குள்ள வந்து நம்ம செட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Connect the coil 1 having large number of turns in series with a battery and a plug key. இது வந்து coil 1. இந்த coil 1ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பேட்டரி அப்புறமா வந்து ஒரு plug key வந்து செட் பண்றோம் சீரீஸ்ல. நெக்ஸ்ட் also connect the other coil 2 with a galvanometer. நெக்ஸ்ட் coil 2 வந்து என்ன பண்றோம்னா ஒரு galvanometer கூட வந்து கனெக்ட் பண்றோம். Plug in the key, observe the galvanometer. கீயை வந்து பிளக் பண்ண பிறகு நம்ம galvanometerல பார்க்கும்போது டிஃப்ளெக்ஷன் வந்து ஏற்படும். You will observe that the needle of the galvanometer instantly jumps to one side and just as quickly returns to zero. என்ன ஆகும்னா இந்த galvanometerல நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகி திருப்பியும் வந்து ஜீரோக்கு வந்து வரும். Indicating a momentary current in coil 2. இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணோம்னா வந்து coil 2ல வந்து கரண்ட் இருக்கு அப்படின்றது வந்து இண்டிகேட் பண்ணுது. Disconnect coil 1 from the battery. இப்போ என்ன பண்றாங்கன்னா coil 1 வந்து பேட்டரியில இருந்து ரிமூவ் பண்றாங்க. You will observe that the needle momentarily moves. இப்போ வந்து என்ன ஆகும் இந்த coil 1 பேட்டரியில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ galvanometerல நம்ம பார்க்கும்போது the needle வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். It means that now the current flows in the opposite direction in coil 2. இப்போ coil 1 வந்து பேட்டரியில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இந்த galvanometer நீடில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இது வந்து என்ன இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த கரண்ட் இந்த coil 2 இந்த coil 2ல இருக்கிற கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்ட்டு சொல்றாங்க. From these observations we conclude that a potential difference is induced in coil 2 whenever the electric current through the coil 1 is changing. So நம்மளுக்கு இந்த observationsல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதுல வந்து ஒரு potential difference வந்து induce ஆகுது எதுலனா coil 2ல எப்போ when the coil 1 இருக்கிற இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு coil 2ல வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஏற்படுது. Coil 1 is called the primary coil and coil 2 is called the secondary coil. Coil 1 வந்து நம்ம என்ன சொல்வோம் primary coil நோ coil 2 வந்து secondary coil நோ வந்து நம்ம சொல்வோம். As the current in the first coil changes, the magnetic field associated with it also changes. coilல current வந்து change ஆகும்போது magnetic field அந்த coilல current pass ஆகும்போது என்ன ஆகும்னா magnetic field வந்து form ஆகும். இந்த magnetic field வந்து change ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Thus, the magnetic field lines around the secondary coil also changes. ஃபர்ஸ்ட் காயில்ல சேஞ்சஸ் வந்து எப்போ வரும் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் போது அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அதோட அசோசியேட் ஆயிருக்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும். அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும் போது செகண்டரி காயில்னா காயில் 2 அந்த காயில் 2ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Hence the change in the magnetic field lines associated with the secondary coil is the cause of the induced electric current in it. இந்த secondary coilல ஏற்படுற இந்த change எது magnetic field linesல ஏற்படுற change வந்து is the cause for the induced electric current in it. அதனாலதான் வந்து இந்த electric current வந்து அதுல induce ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. This process by which a changing magnetic field in a conductor induces a current in another conductor. இப்போ first நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா coil 1ல இருந்து நம்மளுக்கு current pass பண்ணும்போது அதுல வந்து magnetic field வந்து நம்மளுக்கு produce ஆகுது. அந்த magnetic fieldனால நம்மளுக்கு coil 2ல இருக்கிற அந்த magnetic field lines வந்து affect ஆகி அதுல இருந்து current வந்து நம்மளுக்கு change ஆகுது. அப்படிதான் வந்து நம்ம படிச்சோம். இந்த this process by which a changing magnetic field in a conductor induces a current in another conductor is called electromagnetic induction. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் வந்து electromagnetic induction அப்படின்னு சொல்றாங்க.
The induced current is found to be the highest when the direction of motion of the coil is at right angles to the magnetic field. இந்த induced current வந்து எப்போ highest-ஆ இருக்கும் அப்படின்னா the direction of the motion of the coil வந்து right angles to the magnetic field. Magnetic fieldக்கு right angle-ல இருக்கும் போது இது the current induced in the conductor வந்து right angle-ல இருக்கும் போது the current வந்து the induced current is found to be the highest when the direction of motion of the coil is at right angles to the magnetic field. இந்த induced current வந்து எப்போ வந்து highest-ஆ இருக்கும் அப்படின்னா the motion of the coil, அந்த coil-ஓட motion-ஓட direction வந்து right angles to the magnetic field. Magnetic fieldக்கு right angle-ஆ இருக்கும் போது தான் வந்து இந்த induced current வந்து highest-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. In this situation, we can use a simple rule to know the direction of the induced current. நம்ம induced current ஓட direction-ஐ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு simple rule வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அதை எப்படின்னு பார்த்துடலாம். அது வந்து Fleming's right hand rule-னு சொல்லுவாங்க. Stretch the thumb, forefinger and the middle finger. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட thumb, forefinger and middle finger வந்து stretch பண்ணும் of right hand. நம்ம first பார்த்தது வந்து Fleming's left hand rule. அதுல வந்து நம்ம left hand வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம right hand யூஸ் பண்றோம். அதே thumb, forefinger and middle finger வந்து யூஸ் பண்ண போறோம். So that they are perpendicular to each other. இந்த மூணு ஃபிங்கருமே வந்து perpendicular to each other இருக்கிற மாதிரி வந்து நம்ம stretch பண்றோம். If the forefinger indicates the direction of the magnetic field, forefinger F-ல ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி field அதுவும் வந்து F-ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். Forefinger indicates the direction of the magnetic field and the thumb shows the direction of the motion of the conductor. Middle finger will show the direction of the induced current. Middle finger, the center finger வந்து current induced current ஓட direction வந்து நம்மளுக்கு காட்டும். So current and center இதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து நம்ம Fleming's left hand rule-ல பார்த்த மாதிரியே தான் வந்து நம்மளுக்கு வரும். Field forefinger, அதே மாதிரி வந்து current வந்து center finger, thumb வந்து direction of the motion of the conductor. This simple rule is called Fleming's right hand rule. So 13.6 electric generator இது வந்து deleted portionsல வந்து கொடுத்திருக்காங்க இந்த லெசன்ல. So electric generator இது வந்து இந்த 2020-21 batch எக்ஸாம்க்கு வந்து கிடையாது. அதே மாதிரி domestic electric circuits இதுவும் வந்து இந்த எக்ஸாம்க்கு வந்து இந்த இயர் எக்ஸாம்க்கு வந்து deleted portionsல கொடுத்திருக்காங்க. domestic electric circuits. இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.